கும்பம். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்ததிலிருந்தே அடுத்தவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இது நாள் வரைக்குமே தனக்கென்று ஒரு சந்தோஷம், தனக்கென்று ஒரு ஆசை இல்லாமல் ஒரு துறவியைப் போல இது நாள் வரைக்குமே அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்தினுடைய வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது. இது நாள் வரைக்குமே கும்பம் அப்படின்னாலே அந்த வாழ்வு முழுவதும் துன்பமாகத்தான் இருக்கும். இனி உங்களுடைய வாழ்வு முழுவதும் இன்பமாக மாறப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். எவர் உங்களுடைய அன்பை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க. கும்பம் மீண்டு எழப்போகுது. இழந்ததை மீட்டு எடுக்கப் போகுது. மிகப்பெரிய அளவில் பணம் உங்களை தேடி வரும். பண ஆசை உங்களுக்கு பெருகிய தீரும். அப்படி பணத்தின் மேல் உங்களுக்கு ஆசைகள் பெருகும்போது பலவிதமான குறைகளை நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய உறக்கத்தை சூறையாடும். இந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறத கேது அளிக்கும். அதாவது ராகு மிகப்பெரிய ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிகளை காட்டும். கேது அந்த ஒரு முயற்சிகளால் நீங்கள் களைப்படையும் போது உங்களுக்கு தூக்கமின்மையை அளிக்கும். நிம்மதியாக உங்களால் தூங்கவே முடியாது. படுத்தாலும் உங்களுடைய மனதில் அடுத்தது எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 2025 கும்பத்தை போல செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசி வேறு எதுவுமே இல்லை. இத்தனை நாளாக எதற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு தருணம் உங்களுடைய இல்லத்தை தேடி வரக்கூடிய ஒரு காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா 30 ஆண்டுகள் கழித்து இழந்த செல்வம், இழந்த சக்திகள், இவை அனைத்தையுமே திரும்ப பெறக்கூடியது கும்பம், கும்ப லக்கணம். முக்கியமாக கும்ப லக்கணத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் திடகார்த்தனமான ஒரு மனநிலையோடு இருங்க. எந்த விதமான ஒரு தோல்வியும் இனி கும்ப ராசியை அணுகவே அணுகாது. கும்பம் உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி நகரும்போது உங்களை அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்ற கந்தனுடைய வேலை பிடிச்சிக்கிட்டு மன வலிமையோட நகர வேண்டும். நீங்கள் அந்த சண்முகநாதனுக்கு நெய் தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்றால், நான் இந்ததொரு உலகில் ஜெயிக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் அனுபவித்த அவமானங்கள் வெகுமானங்களாக மாற வேண்டும். என்னுடைய
தலைமுறை நன்றாக வாழ வேண்டும். இப்படி உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே தான் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே விளக்கை ஏற்றணும். ஆனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய 70% அன்பர்கள் விளக்கை ஏற்றும்போது தான் நீங்கள் அனுபவித்த துரோகங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களை பற்றிய சிந்தனைகள் என்பது மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர்களை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டே விளக்கை ஏற்றி அந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி வென்றீங்க அப்படின்னா, என்னை ஏமாற்றியவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், என்னை ஏமாற்றியதற்காக அவர்கள் அந்ததொரு பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு உங்களுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாமே உங்களை பற்றி நினைக்காமல் அடுத்தவரை பற்றியே நினைக்கக்கூடியதாக இருக்குது. அந்ததொரு எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்து, ஏன்னா இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகங்களும் சுப கிரகங்களாக விளங்கும்போது நாம் சரியான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயரத்தை சரியான ஒரு நேரத்தில் போய் அடைய வேண்டும். இனியும் கடந்ததொரு காலத்தை பற்றி கும்பம் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை தண்டிக்கக்கூடிய கடமையானது முருகனுடைய வேலுக்கு உரியது. அதை நீங்கள் முருகன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்தாலே போதும். கும்பம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சே தீரும். 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகள் கும்பம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கும்பத்திற்கு கணிஞ்சு வந்தாச்சு. இனியும் எந்த விதமான பொய்யான பாசத்திற்கும் மயங்க வேண்டாம். அனுதினமும் நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு முருகனுக்கு நெய் தீபத்தை ஏற்றும்போது மனம் உருகி நீங்கள் கேட்பதை கொடுத்தே தீர வேண்டும் என்றதொரு கடமை முருகனுக்கு உண்டு. கும்பத்தை உற்றார் உறவினர்கள் வெறுக்கலாம், இரத்த பந்தங்கள் உங்களுடைய பேச்சை கேட்க மறுக்கலாம். மரியாதை அப்படிங்கிறது கும்பத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை நினைத்து நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் போகவே கூடாது. மிகப்பெரிய முடிவுகளை திடகாத்திரமாக அந்த முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த ஒரு வேல் மாறலை உச்சரிச்சுட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுங்க. அந்ததொரு முடிவுகளால் நிச்சயமாக வெற்றியை மட்டுமே கும்பம் அடையும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது தனித்த வழி நடக்கும் என நினைத்து ஒரு வழக்கு இருபுறத்து மறு கடத்து அது பகுற்றுடையதாகும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் எவருடைய துணையும் இல்லாமல் முருகா நீயே கதி அப்படின்னு என்னுடைய பாதையில் வெற்றியை நோக்கி நகர்ந்து போகும்போது எனக்கு முன்பும் பின்பும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உன்னுடைய வேல் காவலாக வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறதனுடைய அர்த்தம் தான் இது. அப்படி நீங்கள் கேட்கும்போது அந்த சண்முகநாதனுடைய வேலும் மயிலும் உங்களுக்கு பாதுகாப்பாக நிச்சயமாக வந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணமே நடக்கப் போகுது. அடிமைத்தனமான வாழ்க்கை கும்பத்துக்கு முடிந்தது. இனி சுதந்திரமாக உங்கள் மனதிற்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தேடி போயிட்டு செய்ய முடியும். கட்டுப்பாட்டில் இருந்தும் மிகப்பெரிய இருளிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு காலம்தான் இந்த கும்பத்திற்கு. துன்பமாய் இருந்த கும்பம் இனி இன்பமாய் வாழ்ந்தே தீரும். உங்களுடைய குடும்பம் உங்களுடைய செயல்களால் நிம்மதியான ஒரு மனநிலையை அடைவார்கள். நிம்மதியான ஒரு வாழ்வை கும்பம் அடைந்தே தீரும். இந்த 2025 உங்களுக்கு பலவிதமான நண்பர்களுடைய சேர்க்கைகள் என்பது ஏற்படும். அவை அனைத்துமே சமுதாயத்தில் உயர்ந்ததொரு தரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்வு ஒரு படி நிச்சயமாக மேலோங்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. விதி உங்களுக்கு வழியை காட்டும்போது தயவு செய்து எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் நீங்கள் அந்ததொரு வழியில் நடந்து போங்க. அந்ததொரு வழியை காட்டக்கூடியது சண்முகநாதனுடைய வேல் தான் அப்படிங்கிறத எந்ததொரு தருணத்துலையுமே மறக்கவே மறக்காதீங்க.
கடனிலிருந்தும் பகையிலிருந்தும் கும்பம் விடுபட்டே தீரும். மிகப்பெரிய அளவில் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலம்தான் இது. நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வரம்பை மீறி நடக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகரிக்கும். பணத்தை எவ்வாறெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பலவிதமான வழிகளில் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி யோசிக்கும்போது எந்த ஒரு தருணத்திலும் ஒழுக்கத்தை மீறக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ஒழுக்கத்தை தாண்டி போகும்போது சனி பகவான் அவருடைய வேலைகளை தொடங்க ஆரம்பிப்பார். அதுவரை உங்களை காக்கும் கடவுளாகிய கந்தனுடைய வேல் உங்களை ரட்சித்து கொண்டே இருக்கும். நீங்கள் முருகனுடைய அனுகிரகத்தில் இருந்து சற்று விலகி நடக்கும் பொழுது சனி பகவான் அதற்கான பலன்களை தந்தே தீருவார். அதனால் எப்பேற்பட்ட தருணத்திலும் ஒழுக்கத்தை நீங்கள் மீறவே கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா பணம் நம்மளுடைய கண்களை மறைக்கும். இத்தனை நாளாக இந்ததொரு பணத்திற்காக தான் கும்பம் இயங்கிக்கிட்டு இருந்தது. பல அவமானங்களை தன்னுடைய முதுகில் தாங்கிக்கிட்டு இருந்தது. அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரம் வரும்பொழுது எவராக இருந்தாலும் ஆசைகள் பேராற்று வெள்ளமாக உருமாறும். அந்த ஆசைகள் பேராசைகளாக மாறியே தீரும். அந்த பேராசையால் தவறான வழியில் உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனம் செல்லும். அவ்வாறு செல்லும்போது முருகா, என்னை ஒருபோதும் தவறான வழியில் விட்டுவிடாதே. நான் எந்ததொரு தருணத்திலும் உன்னுடைய பாதையிலிருந்து விலகி போகாதவாறு அனுஷனமும் என்னை காத்து ரட்சிப்பாயாக அப்படின்னு நீங்கள் அந்த முருகனுக்கு விளக்கை ஏற்றும்போது இந்த விண்ணப்பத்தையும் வையுங்க. மிகப்பெரிய அளவில் முருகன் உங்களுடனேயே துணையாக நிற்பான். உரிமையாக கேளுங்க. காக்கும் கந்த கடவுள் உங்களுடைய சொந்த கடவுள் அப்படிங்கிறத எந்ததொரு தருணத்திலையும் மறக்கவே மறக்காதீங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்கலாம். அதற்கு முன்னாடி மேலும் நம்மளுடைய சேனலில் கண்டினியூவாக கும்பராசிக்கான பலன்கள் வருது. அதை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.